வச்சாம் பாருங்க ஆப்பு டெக்னிக்கல் ஃபெயிலியருங்க. அதுதான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஹாய் கைஸ், முகத்தில் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். காரணம் என்னென்னா, ஒரு லாங் ஜேர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு லாங் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம இன்ஃபினிட்டி டூர் பேக்கேஜஸ் உடைய ராஜஸ்தான் குரூப் பேக்கேஜ் ஆரம்பிக்க போது இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நானும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போகிறேன். குரூப் மெம்பர்ஸோட நானும் கூட போகிறேன் மேனேஜ் பண்ணுறதுக்கு. டூர் மேனேஜராக போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு சூப்பர் ட்ரெயின் நம்ம ட்ரை பண்ண போகிறோங்க. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஜோத்பூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயின் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச பேர் என்னவாக இருக்கும்னா சென்னை எக்மோர் ஜோத்பூர் வீக்லி எக்ஸ்பிரஸாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரெயினாக ஓடிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, தாம்பரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்திருக்கோம். அண்டு தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தான் கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ட்ரெயின்களில் அதுவும் வந்து ஒரு முக்கியமான ட்ரெயினாக இருக்குது, ஒரு சூப்பர் ட்ரெயினாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி இன்ஃபினிட்டி குரூப் பேக்கேஜஸ் போகும்போது தனியாக வந்து ட்ரெயின் பிளாக் நான் எடுக்க மாட்டேன். குரூப் மெம்பர்ஸை மேனேஜ் பண்ணுறதுலே கரெக்டாக இருக்கும். பட் இந்த வாட்டி சைட் பை சைட் ரெண்டுமே மேனேஜ் பண்ண போகிறேன். இந்த பக்கம் வந்து நம்ம குரூப் மெம்பர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன், இந்த பக்கம் வ்ளாகும் வந்து ப்ராப்பராக வந்து எடுக்க போகிறேன். ஸோ ரெண்டுமே சேர்த்து சூப்பராக அமைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் ரேக் வரல. ஷெட்டில் இருக்குது. லோக்கல் ட்ரெயினில் வரும்போது பார்த்தா ஷெட்டில் இருக்குது. ஸோ கொண்டு வந்துடுறாங்க, சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க. டைம் வந்து இப்போ 2 o'clock ஆகுது. 2:50க்கு இங்கேருந்து கிளம்பும். இன்னொரு 50 நிமிஷம் இருக்குது. ட்ரெயின் வந்தோடனே நம்ம ஜோத்பூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். தாம்பரம் திருச்சினாப்பள்ளி ஜங்ஷன் திருச்சினாப்பள்ளி எக்ஸ்பிரஸ் प्लेटफॉर्म नंबर 8 से 15:30 पर रवाना होगी. Your attention please. Train number 06191 Tambaram Tiruchinappalli Junction Tiruchinappalli Express will leave from platform number 8 at 15:30. 2:20க்கு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஜோத்பூர் ரேக்கு. ஃப்ரெஷ்ஷான மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் வருது தாம்பரம் யார்ட்லேருந்து. LHP ரேக் தான் இந்த வண்டி. 3rd AC கோச்சஸ் இந்த வீக்லி எக்ஸ்பிரஸில் நிறையாவே இருக்குது. நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 3rd AC கோச்சஸ் தான் புக் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கும் என் கூட வர இன்னொரு டூர் மேனேஜருக்கும் 2 பேருக்கு மட்டும் ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருக்கோம். அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இந்த வண்டியில் டோட்டலாக 4 இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது, அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் 2 இருக்குது. ஸோ டோட்டலாக 4. ஆனால் பெரிய கூட்டம் இங்கே இல்லைங்க. தாம்பரத்தில் வந்து கம்மியான கூட்டம் தான் ஏறுவாங்க. ஆனால் அடுத்து வந்து சென்னை எக்மோர் வழியாக தான் போகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயின் போட் பண்ணிடுவாங்க. TNP தண்டையார்பேட்டை லோக்கோ ஷெட் WDS ஷண்டிங்க்கு ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்கு. WDP பார்த்துருப்போம், WDG பார்த்துருப்போம். இது WDS ஷண்டிங்க்கு மட்டுமே யூஸ் பண்ணப்படுற லோக்கோ. ஜோத்பூர் வரைக்கும் நம்ம ஜோத்பூர் வீக்லி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் போயிடுறேன். நம்ம கோச்சஸ்க்கு வந்து வந்திருப்பாங்க, குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள மேனேஜ் பண்ணி செட்டில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன். கண்டிப்பாக வந்து ஒரு WAP7 தான் இருக்கும். பட் அது எந்த WAP7 அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். Your attention please. Train number 22663 Tambaram Jodhpur Express will leave shortly from platform number 9. மெம்பர்ஸ் எல்லாரையும் செட்டில் பண்ணியாச்சு. பாதி பேர் வந்து இங்கே ஏறுறாங்க, இன்னும் பாதி பேர் சென்னை எக்மோரில் ஏறுறாங்க. ஒரு 5 minutes தான் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. நம்ம டக்குன்னு லோக்கோவை பார்த்துடலாம். WAP7 எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ராயபுரம் லோக்கோ ஷெட்டுடைய WAP7 ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகிறாங்க. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயின் எந்த இடத்துலையுமே லோக்கோ சேஞ்சு, லோக்கோ ரிவர்சலு எந்த இதுவுமே கிடையாது. இவன் தான் இப்போ நம்ம பார்த்து WAP7 ராயபுரம் தான் இங்கே தாம்பரத்துலேருந்து ஆரம்பித்து ஜோத்பூர் வரைக்கும் புல் பண்ண போகிறது. நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாம் புக் பண்ணியிருக்கிறது இந்த கோச்சில் தான். காட்டுறேன், பொறுமையாக காட்டுறேன். ட்ரெயின் கிளம்புற டைம் ஆச்சு, சிக்னல் போட்டாங்க.
இன்னைக்குன்னு பார்த்து எந்த ஒரு டிலே கூட ஆகலை, கரெக்டாக டைமுக்கு எடுத்துட்டாங்க. 2:50 டைமு 2:50க்கு அப்படியே கிளம்பியாச்சு. இதுதான் விஷயம். நான் வந்து மெம்பர்ஸையும் பார்த்துக்கணும், இந்த பக்கம் vlog-ஐயும் வந்து மேனேஜ் பண்ணணும், ரெண்டுத்தையும் கரெக்டாக போயிட்டு இருக்கணும். நான் அடுத்தடுத்து காட்டுறேன். இன்னும் நம்மளுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கனால ஸ்லீப்பர் எப்படி இருக்குது, தேர்ட் ஏசி எப்படி இருக்குது எல்லாமே காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா OBHS ஆன்போர்ட் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் அந்த டீம் இருக்காங்க உள்ள. ட்ரெயின் கிளம்புன உடனே அந்த டஸ்ட்பின் பேக் வந்து மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து அந்த டிஷ்யூஸ் வைக்கிறது, ஹேண்ட் வாஷ் ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பக்காவாக செஞ்சுட்டாங்க கிளம்புன உடனே. இந்த வீக்லி எக்ஸ்பிரஸை சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்ன, சவுத் சென்னை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான். ஏன்னா எல்லா ஜெய்ப்பூர் ட்ரெயின்ஸு, ராஜஸ்தான் ட்ரெயின்ஸ் எல்லாம் சென்னை சென்ட்ரல் ஜெய்ப்பூர் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. கோயம்புத்தூர் ஜெய்ப்பூர் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து தான் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகத் கி கோத்தி ட்ரெயின் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுவும் சென்னை சென்ட்ரல் தான். ஸோ எல்லாமே வந்து அந்த பக்கமே இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு இந்த வண்டியை தாம்பரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுற B7 கோச்சுடைய இன்டீரியர்ஸ் காட்டுறேன். சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. கலர் கோடிங் இந்த AC 3 டயர் எக்கனாமிலலாம் பார்த்துருப்போம் ஒரு கலரு, அந்த மாதிரி கிரே வித் பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோச்சும் செம்ம நீட்டு. நான் சொன்னல பிரைமரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக தாம்பரத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸு மெயினாக எல்லாமே கொடுத்துட்டாங்க பாருங்கள். மேலே இருக்கிறவங்களுக்கு ஒன்று, மிடில் ஒன்று, லோயருக்கு கூட ஒன்று. யூஸ்வலாக சைடு லோயருக்கு ஒன்று, அதுக்கப்புறம் சைடு அப்பருக்கு ஒன்றுலாம் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த லோயருக்கு கூட ஒன்று இருக்குது. அண்ட் வழக்கமாக AC கோச்சஸில் கொடுக்குற அந்த பெட்ஷீட்டு, தலகாணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. சதர்ன் ரயில்வேஸ் அந்த கவருக்குள்ளே 2 பெட்ஷீட் இருக்கும், ஒயிட் பெட்ஷீட்ஸு, திக்கான பிளாங்கெட்டு, பில்லோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து ராஜஸ்தான் போகிற ட்ரெயின்ஸ்லேயே இந்த வீக்லி எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் வண்டிகளாக இருந்தால் போபால் போயிட்டு அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு டைவர்ஷன் எடுத்து அப்படி ராஜஸ்தான் ஜாயின் பண்ணுவாங்க. பட் இவன் போகக்கூடிய ரூட்டு, அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல்லேருந்து ரீசெண்டாக பகத் கி கோத்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வண்டி. இந்த 2 வண்டியும் ஃபாலோ பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் ரூட்டு. மகாராஷ்டிரா நாளைக்கு ஃபுல்லாக பாருங்களேன், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மகாராஷ்டிராவோட இன்டீரியர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணி குஜராத் கனெக்ட் பண்ணி, குஜராத்தில் வதோதரா, சூரத், அகமதாபாத் அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ராஜஸ்தான் போகுது. டைமிங் என்னமோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது 2 ரூட்டுக்கும். பட் இந்த ரூட் வந்து இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகில் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்க போகுது. கோச்சிங் டிப்போக்குள்ளெல்லாம் அவுட் சைடர்ஸ் வெளியில் வந்துடுறாங்கன்னு சொல்லி புதுசாக வேலி போட்டுட்ருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கல்ல செம்ம ஒரு க்ரௌடு. நான் தாம்பரத்திலே சொன்னேன்ல, இந்த ட்ரெயினுக்கு வந்து மேக்ஸிமம் க்ரௌடு ஏறுறது சென்னை எக்மோராக தான் இருக்கும். புக்கிங் க்ரௌடாக இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி, பிளாட்ஃபார்மே ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. இப்போ
என்ன ஒரு க்ரௌடு பார்த்தீங்களா பிளாட்ஃபார்மில். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பக்கம் ஜோத்பூர் வீக்லி மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பல்லவனும் நின்றுட்டு இருக்கு. ஸோ செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ராஜஸ்தான் ட்ரெயினுக்கே இப்படி ஒரு க்ரௌடுனா அப்போ யோசிச்சு பாருங்க, அசாம் பீகார் ட்ரெயின்லாம் வந்தால் எந்த அளவுக்கு எக்மோர் பிளாட்ஃபார்மே ஸ்தம்பிச்சு போய் கிடக்கும்னு. சென்னை எக்மோர் ஸ்டேஷன் நம்ம எக்ஸ்பிரஸ் வந்து 1/2 hour ஆகுதுங்க. ஆக்சுவல் ஷெட்யூல் படி டைம் வந்து 10 நிமிஷம் தான் ஹால்ட்டு. பட் ஓவர் க்ரௌட்னாலையோ என்னமோ இவ்வளோ நேரம் நிறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே க்ரூ சேஞ்செலாம் எதுவும் கிடையாது. தாம்பரத்தில் ஏறின க்ரூ தான். அதுக்கப்புறம் என்ன வேறு வாட்டர் ஃபில்லிங்கு அது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து தாம்பரத்தில் முடிச்சு கிளம்பின ட்ரெயின் தான். பட் ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. பட் இவ்வளோ நேரம் ஆனது நல்லதாக போச்சு. கரெக்டாக எல்லாரையும் செட்டில் பண்ணி விட்டுட்டு, குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு, வெல்கம் கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்லீப்பர் போயிட்டுருக்கேன். ஏன்னா இன்னும் அந்த பக்கம் ஒரு அட்டண்டன்ஸே போடலை. டிடி இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் நம்ம நேமை சொல்லிவிட்டு அட்டண்டன்ஸை போட்டுட்டு திருப்பி இங்கே வந்து என்கிட்ட தான் இருக்குது எல்லா டிக்கெட்ஸும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி கிட்ட சொல்லணும். எக்மோர்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இருந்த கூட்டத்துக்கு ஸ்லீப்பர்லாம் பயங்கரமாக ஜாம் பேக்டாக இருக்க போதும்னு பயந்துட்டேன். பட் அப்படிலாம் இல்லை. ரெகுலராக புக்டு பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஏறி இருக்காங்க. பட் போக போக பார்க்கலாம். இன்னொரு 1.5 நாள் ஜேர்னி நமக்கு இருக்குது. ஸோ போக போக பார்க்க போகிறோம் அதெல்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேர்னி இருக்க போது இந்த கோச்சில் தான். S5 கோச்சில் நம்மளுக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அப்பப்போ மாறி மாறி போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அந்த பக்கம் ஏசி கோச்சுக்கும் இந்த பக்கம் ஸ்லீப்பர் கோச்சுக்கும் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருப்பேன். பட் கண்டிப்பாக இங்கே தான் இருந்தாங்கணுங்க. தூங்குறதுக்குலாம் நான் இங்கே தான் வந்தாவேன். வெளியில் சொன்ன மாதிரியே தான் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் நார்மல் க்ரௌடு தான். அண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோயரு ஒரு அப்பர் புக் பண்ணியிருக்கோம். காலியாக தான் இருக்குது. யாரும் ஆக்கியபைலாம் பண்ண மாட்டாங்க. மற்ற ட்ரெயின்ஸ் மாதிரிலாம் இல்லை. ராஜஸ்தான் ட்ரெயின் ஓரளவுக்கு நம்பலாம். என்ன ரீசன்னு தெரிலங்க. ஏதாச்சும் சிக்னல் இஷ்யூ என்னமோ தெரில. பக்கத்தில் பல்லவனும் இன்னும் கிளம்பாமல் இருக்குது. பல்லவன் டைமிங் 3:40 இங்கே சென்னை எக்மோரில் கிளம்ப வேண்டியது. ஆல்மோஸ்ட் 4 ஆகிடுச்சு, இன்னும் கிளம்பல. வச்சாம் பாருங்க ஆப்பு டெக்னிக்கல் ஃபெயிலியருங்க. அதுதான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு ட்ரெயின் கிளம்பாமல் இருந்தால் அதுக்கு வேறு ரீசன் இருக்கலாம். பட் ஒரு ஸ்டேஷனில் எல்லா ட்ரெயினும் கிளம்பாமல் இருக்குன்னா சிக்னல் இஷ்யூவாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் ஏதோ டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளம்புற டைமிங் வந்து வில் பி அனௌன்ஸ் லேட்டர்னு சொல்லியிருக்கான். எவ்வளோ லேட்டர்னு தெரில, எவ்வளோ நேரம் நம்ம இங்கே நிற்க போகிறோம் தெரியல. அது வந்து சம்பவம் ஆகுது பாருங்கள். நம்ம வந்தாலே சம்பவம் எப்போவுமே ஆகும். அது இந்த ட்ரெயின்லேயும் விட்டு வைக்கவே இல்லை. ஸ்டார்டிங்லேயே அதுவும் நம்ம தாம்பரத்துலேருந்து கிளம்பி எக்மோர் வரைக்கும் தான் வந்திருக்கோம். எக்மோர் தாண்டத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் என்ன டைமில் கிளம்ப போகிறாங்கன்னு. 15 minutes later. ஏ கிளம்பியாச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்னமோ நார்மல் ட்ரெயின் கிளம்பும் போது கூட அவ்வளோ சந்தோஷம் இல்லை. டெக்னிக்கல் ஃபெயிலியர் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க போல். அப்பா பல்லவன். ஸோ ஒரு 45 நிமிஷம் டிலேவோட நம்ம இங்கே சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பியிருக்கோம். 3:30 ஆக்சுவல் டிபார்ச்சர் டைம், 4:15 கிளம்பியிருக்கோம். பட் இதெல்லாம் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்லாக் டைம் மெயினான ஜங்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம போகிற இடத்துலேயே விஜயவாடாவில் ஒரு ஸ்லாக் டைம் இருக்குது. அடுத்த நாள் காலையில் பல்லர்ஷால ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கிறதுனால இந்த டிலேவெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக கோருக்குப்பேட்டை லைன் ஜாயின் பண்ணியாச்சுங்க.
லிட்ரலி சென்னை எக்மோர்லேருந்து இந்த கொருக்குப்பேட்டை லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகியிருக்குங்க. என்னதான் இந்த 3rd லைன் 4th லைனு 5th 6th போனால் கூட இந்த லைன் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான லைனுன்னு சொல்லலாம். நிறைய இன்டர்சேஞ்ச் கனெக்ஷன்ஸ் இருக்குது, ட்ராக் சேஞ்சஸ் இருக்குது, சிக்னல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எந்த ட்ரெயினாக இருந்தாலும் அது வந்து எக்ஸ்பிரஸ்ஸு இல்லை லோக்கல் ட்ரெயின் எதுவாக இருந்தாலுமே அந்த 10 கிலோமீட்டர் டு 20 km/h ஸ்பீடு தான், அதுதான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ டைம் டிலே ஆகுது. இதை தாண்டிட்டா இதுக்கப்புறம் வந்து ஸ்பீடை பிடிச்சிருவான். ட்ரெயின் ஜேர்னி அப்படியே பொறுமையாக தாங்க போயிட்டு இருக்கு. ஸ்பீடே எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமமே 100 வரைக்கும் தான் போயிருக்காங்க. ஆனால் இந்த லைன்லலாம் 130 போனால் தான் அப்படியே செம்மையாக திருக்கி விடுவாங்க. பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையான்னு. இதே பொறுமையாக போயிட்டு இருந்துச்சுன்னா எப்போ விஜயவாடா போய் ரீச் ஆகிறதுன்னு தெரியல. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், எல்லாருக்கும் வந்து சமோசா ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், நானும் சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னரும் ஏற்றியாச்சு, சென்னையிலே டின்னர் ஏற்றிட்டோம். டின்னர் சாப்பிடும்போது நான் காட்டுறேன் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு. கரண்ட் டிலே இப்போ பார்ப்போம். சூலூர்பேட்டை அரைவ் ஆயிருக்கு. டிலேட் பை 1 hour 13 minutesங்க. டிலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. எக்மோர்லேருந்து கிளம்பும்போது 45 minutes டிலேவாக இருந்தது. இங்கே இன்னொரு அரை மணி நேரம் கூடி 1 hour 15 minutes ஆகிருக்கு. நம்ம ஜோத்பூர் வீக்லி எக்ஸ்பிரஸோடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டு. என்னடா தாம்பரம் தாண்டி எக்மோர் நின்னதெல்லாம் மறந்துட்டியான்னு கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாம்பரமும் சரி எக்மோரும் சரி சென்னை தான். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஆந்திராக்குள்ளே என்ட்ராகி கூடூர் நின்று இருக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டு. ஒரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயினை பற்றி நான் இங்கே சொல்லிடுறேன். பேட்ரி கார் இல்லாத ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுங்க. யூஸ்வலாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் பேட்ரி கார் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இந்த வண்டியில் கிடையாது. பேட்ரி காரும் இல்லை, ஆன்போர்ட் பேட்ரியும் யாரும் ஏறின மாதிரி தெரியல. நம்ம 1 hourக்கு மேலே டிலே. பக்கத்தில் பத்மாவதி ஆன் டைம் வந்திருக்கு. பார்க்கலாமா யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, யாருக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் கொடுக்குறாங்கன்னு. பரவாயில்லையே, நமக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருக்கு. டாட்டா. இந்த கூடூர் விஜயவாடா லைனுக்கு இது வந்து ஒரு பீக் டைம் மாதிரி. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸு ஆன்வர்ட் அப் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சிக்னலில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து நிறைய ட்ரெயின்ஸு அடுத்த ஸ்டேஷன் அடுத்தடுத்த ஸ்டேஷனில் நின்று போகிறதுனால நம்ம பின்னாடியே தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து நெல்லூர் ஸ்டேஷனில் ஹால்ட் இருக்குது. நமக்கு நெல்லூரில் வந்து சிம்மாபுரி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று நின்றுட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே சிக்னல் கொடுத்துருக்காங்க. அவன் வந்து பிளாட்ஃபார்ம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நானும் செக் பண்ணி பார்த்தேன் வேரியஸ் மை ட்ரெயினில். விஜயவாடா வரைக்குமே அந்த லைன் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த டிலே நம்மளுக்கு மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது.
பேண்ட்ரி கார் இல்லாததுனாலையும் ஆன்போர்ட் கேட்ரிங் ஃபெசிலிட்டி இல்லாததுனாலையும் ஒரே ஆப்ஷன் இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸில் நிற்கும் போது வாங்குறது மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுட்டுக்கு வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க எப்படின்னு. ஐஆர்சிடிசியில் நீங்கள் கேட்ரிங் ஆப்ஷன் இல்லை ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி ஸ்டேஷன்ஸில் வாங்குற மாதிரி இருந்தால் இப்படி தான் வாங்கணும். பட் அதுவுமே நம்ம வந்து இந்த லைனில் கூடூர், நெல்லூர், ஓங்கோல், விஜயவாடா இந்த லைனில் வந்து சாப்பாடு வாங்குறோன்னா ஓகேவாக இருக்கும். பட் அதை தாண்டி நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மகாராஷ்டிரா தான். ஸோ அங்கே வந்து ஸ்டேஷன்லலாம் வாங்குற ஃபுட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லவே முடியாது. பரவாயில்லைங்க, இந்த ட்ரெயினில் ஓபிஹெச்எஸ் டீம்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிக்கிற டைமுன்னு தெரிஞ்சு கலெக்ட் பண்ணலாம் வராங்க. நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். ஸோ பிரித்து பார்த்துடலாமா என்ன மாதிரி டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நீட்டான பேக் பண்ண ஒரு ட்ரேயில் நாங்கள் ஃபுட்டு வந்து தாம்பரத்துலேயே ஏற்றியாச்சு. ஸோ இதுலேருந்தே தெரியும் நைட் டைம் அப்படிங்கிறதுனால டிஃபன் ஐட்டம் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கிறது. 2 சப்பாத்தி, 2 இட்லி, இட்லிக்கு தொட்டுக்க சாம்பார், சப்பாத்திக்கு தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் ஸ்வீட் வந்து கேசரி. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்தாச்சு. நைட்டு அப்படியே சூப்பராக தூக்கம் வரப்போகுது. ஏன்னா அவ்வளோ டயர்டு காலையிலேருந்து ஒர்க்காக இருக்குது. அண்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ஓங்கோல் வரப்போகுது. ஸோ ஓங்கோல் வந்ததுக்கப்புறம் அடுத்து விஜயவாடா ஸ்டாப்பிங் தான். நடுவில் வந்து எந்த ஸ்டாப்பிங்கும் இல்லை. பட் விஜயவாடா வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறது. இன்றைக்கி நாள் விஜயவாடாவில் தான் முடியும். பரவாயில்லைங்க, ஓபிஹெச்எஸ் டீமு ஸ்லீப்பரையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. 3rd ஏசியில் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ட்ரெயின் பாருங்கள், ஸ்லீப்பரும் சூப்பர் தான். சிக்னலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற கதை தொடருது. ஓங்கோல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஸ்டேஷன் தங்குட்டூருங்கிற ஸ்டேஷனில் வெயிட்டிங்கில் இருக்கும் சிக்னலுக்காக. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம விஜயவாடா ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் மிட் நைட் ஆகிடும் போல். ஷெட்யூல் டைம் 10 மணிக்கு ரீச் ஆகிட்டு டக்குன்னு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் 12 மணி மிட் நைட் வரைக்கும் இருக்க வேண்டியது தான். தாம்பரம்லேருந்து ஜோத்பூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் 2377 கிலோமீட்டருங்க. இது கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இன்னொரு ரூட் சொல்லியிருக்கேன் இல்லையா, போபால் வழியாக போகக்கூடிய ரூட்டு. அந்த டிஸ்டன்ஸில் பார்த்தோன்னா க்ளோஸ் டு 2500 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 100 கிலோமீட்டர் அதிகமாகவே வருது. பட் டைமிங் வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த ரூட்டில் போகிற இந்த ட்ரெயினுக்கு ஸ்லாக் நிறையா கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல. ஸோ அதனால தான் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதுபடி டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான். ஓங்கோல் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் போது அப்படியே ஃபாஸ்ட்டாக கிளம்புச்சு. சரியான ஒரு பிக்கப்பு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நடுவில் போக போக அப்படியே டவுன் ஆயிடுது.
696 per lakh. Punjab National Bank. UPI में we fulfill it. Visit your nearest PNB branch today. విశాఖపట్నం హైదరాబాద్ ఎక్స్ప్రెస్ గోదావరి సూపర్ ఫాస్ట్ ఎక్స్ప్రెస్ ఏదైనా నెంబర్ ప్లాట్ఫామ్ పై ఉన్నది. என்னதான் எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல, வீட்டையே காலி பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்த லக்கேஜும் உள்ளதான் போகுது. ஏர்போர்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ரூலை கொண்டு வரணும்ப்பா. அப்படி வரவே வராது, ஆசையாக தான் இருக்குது கொண்டு வரணும்னு. பாருங்க, இது ஃபுல்லாக இங்கே தான் ஏறுது. ट्रेन नंबर 22663 तांबरम जोधपुर सुपरफास्ट एक्सप्रेस has arrived on platform number 10. ஒரு வழியாக விஜயவாடா ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஜோத்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ரீச் பண்ண மாதிரி இருக்குங்க. ஏன்னா மத்தியானம் கிளம்புனது நைட்டு மிட் நைட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி 2 hours டிலேயோட இங்கே விஜயவாடா வந்திருக்கு. தாம்பரமில் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் வாட்டர் ஃபில்லிங்லாம் பண்ணி எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயவாடா ஜங்ஷனில் தான் வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறாங்க. இவ்வளோ டிலேவை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன தான் எக்ஸ்ட்ரா டைமிங் ஷெட்யூலில் கொடுத்துருந்தாலும் ஸ்லாக் டைமிங் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டிலே வந்து ரொம்ப தாண்டி போயிடுச்சு. ஃபஸ்ட் இருந்த 45 minutes 1 hour டிலேலாம் பண்ணியிருக்கலாம். பட் 2 hours மேலே டிலே அப்படிங்கிறது கஷ்டம் தான். பார்க்கலாம், நாளைக்கு மார்னிங் பல்லார் ஷாக்கு ஒரு பெரிய ஸ்லாக் டைம் இருக்குது. அதில் ஏதாச்சும் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு மார்னிங் பார்த்துடலாம். தூங்க போகிற நேரம். நாளைக்கு ஒரு சூப்பர் ரூட்டு மகாராஷ்டிராவில் காத்துட்ருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துறாத ஒரு ரூட்டு. ஸோ மார்னிங் அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். குட் நைட். பல்ஹர்ஷா ரயில்வே ஸ்டேஷனுடைய அவுட்டரில் இருக்கும். சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறோம். எப்போவுமே இங்கே ஒரு கேங் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அக்காங்கெல்லாம் சேல் பண்ணுறது விமல், பான், குட்கா எதெல்லாம் ட்ரெயின்குள்ளே விற்கக்கூடாதுன்னு இருக்கோ எல்லாத்தையும் விற்பாங்க. எல்லா ட்ரெயின்ஸும் மோஸ்ட்லி இங்கே வந்து ஹால்ட்டு போட்டுருவாங்க போல். ஸோ ரெடியாக இருந்தாங்க. ட்ரெயின் இன்னொன்னே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட் மார்னிங் கைஸ். பல்ஹர்ஷா ரீச் பண்ணியிருக்கோம். பட் டிலேயில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நைட்டு ஃபுல்லாக டிலேயோடு தான் ஓட்டியிருக்காங்க. நல்ல ஒரு தூக்கங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை பார்த்தா அடப்பாவீங்களா இன்னும் அதே டிலேயில் தான் ஓட்டுறீங்களான்னு இருக்கும். இன்னும் பல்ஹர்ஷா கூட ரீச் பண்ணலன்னு இருக்கும். அந்த டிலே அப்படியே மெயின்டைன் ஆகும். எந்த 2 hours டிலேயில் நம்ம வந்து விஜயவாடாவில் தூங்கணுமோ அதே 2 hours டிலே அப்படியே மெயின்டைன் ஆகுது. இந்த விளாகை ஷார்ட்டாக ஒரே பாட்டில் முடிச்சிடணும்னு நினச்சேன். முடியல. விளாக் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டா நம்ம கை சும்மா இருக்காது. எல்லாத்தையும் வீடியோ கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ விஜயவாடா ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 30 நிமிஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் பல்லர்ஷா இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ பல்லர்ஷாவில் இருந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, அன்னைக்கு டே ஃபுல்லாக ட்ரெயின் ஜர்னி எப்படி இருந்துச்சு, என்ன ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணோம், எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்ட் 2ல் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ் ட்ராவல் போகும்போது ஒரு ட்ராவல் விளாக் ட்ரெயின் விளாக் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இப்படி
ட்ரிப்ஸு போகும்போதும் இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து vlogs எடுக்கலாமா, அதாவது போகிற ட்ரெயின் ஜேர்னி, ரிட்டர்ன் ட்ரெயின் ஜேர்னி, அங்கே வந்து எப்படி ட்ரிப்பு கொடுக்குறோம், ஸோ அது எல்லாம் எடுக்கலாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீழே இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸஸோட இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். டாடா.